வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி யூனிட் 7 கிழக்காசிய வரலாறு தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோவில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஐரோப்பியர்களின் வருகை சீனாவிற்கு, சீனா மற்றும் ஜப்பான் மீது அதன் தாக்கம் அப்படிங்கிற 2 வீடியோவை பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக் சீனாவில் அபினி போர்கள். அபினி போர்கள் நடைபெற்றன. 2 அபினி போர்கள் நடைபெற்றன. இதுக்கு என்ன காரணம், அதனுடைய போரின் போக்கு, விளைவு, அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அபினி போர்கள். சாரி, இதுல கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்குது. இதுல ஆ வரணும். ஓகேங்களா? எல்லா இடத்திலையுமே ஓ தான் இருக்கு, இல்ல அபினி அபினி போர் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? ஓகே. 19ஆம் நூற்றாண்டில் நடுப்பகுதியில் நடந்த அபினி போர்கள் நவீன சீன வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, அங்கு இந்த அபினி வியாபாரத்திற்காக வந்தவர்கள் தான் ஐரோப்பியர்கள், முக்கியமா பிரிட்டிஷ்காரர்கள். ஓகேங்களா? இந்த அபினி போர்கள் 2 போர் நடந்தது. 2 அதை பத்தி நம்ம இதுல பார்க்க போறோம். 1839 நவம்பர் டு 1842 வரைக்கும் இந்த முதல் அபினி போர் நடைபெற்றது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2வது அபினி போரும் நடைபெற்றது. அதனுடைய காலங்கள் இது அடுத்தது பார்க்கும்போது நாம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த அபினி வியாபாரத்திற்காக இந்தியாவில் எப்படி இண்டிகோ இந்தியாவிலையும் நாம பிரிட்டிஷ்காரங்க அபினியும் விளைவிச்சாங்க, இண்டிகோ விளைவிச்சாங்க. இண்டிகோ அதிகமா இருந்தது. ஆனா சீனாவில் அவர்கள் அபினி விற்பனை, அபினி மற்ற காலனி நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட அபினி சீனாவில் விற்பனை பண்ணாங்க. ஒரு விற்கும் இடமா தான் பயன்படுத்தினாங்க. ஓகேங்களா? இதனால சீனாவினுடைய மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் உயர்ந்த பதவியில் இருந்த மக்கள் கூட அதுல அந்த போதை பழக்கத்திற்கு ஆளாகி நிறைய சிரமங்கள், பிரச்சனைகள் உண்டாச்சு. அவங்களால வாழவே முடியாது அபினி இல்லாம அப்படிங்கிற ஒரு நிலைமை உண்டாச்சு. இதை பார்த்த பேரரசர் ஒரு அதிகாரியை நியமிச்சு இந்த அபினியை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பண்ணாங்க. இதனால பாதிக்கப்பட்டது பிரிட்டன் அப்படின்னு நினைச்சிட்டு, பிரிட்டன் எங்களுடைய வியாபாரத்தை தடுக்கிறாங்கனால 2 பேருக்கும் இடையே, சீனாவுக்கும் பிரிட்டனுக்கு இடையே போர் நடந்தது. சீனாக்காரங்க என்ன நினைச்சாங்கன்னா, நம்முடைய மக்களை இந்த போதையிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சாங்க. மக்களை, மாணவர்களை வழிநடத்துறதுக்காக இந்த போரை தொடுத்தாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க தங்களுடைய வியாபார நோக்கத்திற்காக, தங்களுடைய வியாபாரத்தில் ஏற்படுத்த வீழ்ச்சிக்காக அதை மறுபடியும் ஏற்றத்துல கொண்டு வருவதற்காக இந்த போர்ல ஈடுபட்டாங்க. ஓகேங்களா? ஆனா இந்த அபினி போர் 2 போர்களிலுமே இந்த சீனா தோற்றுதான் போச்சு. சரிங்களா? பாருங்க, முதல் அபினி, இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் மாத்திக்கோங்க. அபினி. ஓகேங்களா? இந்த அபினி போர் 1839 முதல் 1842 வரை சீனாவிற்கும் கிரேட் பிரிட்டனுக்கும் இடையில் நடைபெற்றது. சீனா வெர்சஸ் பிரிட்டன். 1856 முதல் 1860 வரை நடந்த 2வது அபினி போரில் பலவீனமான சீனா, கிரேட் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய இருவரையும் எதிர்த்து போராடியது. பாருங்க, முதல் அபினி போர் சீனாவுக்கும் பிரிட்டனுக்கும். 2வது அபினி போர் 1856 முதல் 1860 வரைக்கும் நடக்குது. இதுல பிரிட்டன் பிளஸ் பிரான்ஸ் வெர்சஸ் சீனா கலந்துக்கிட்டாங்க. சீனா 2 போர்களிலும் தோற்று போனது. அதன் தோல்விக்கான நிபந்தனைகள் விழுங்குவதற்கு ஒரு கசப்பான மாத்திரையாக இருந்தது. சீனா ஹாங்காங் பிரதேசத்தை பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டிற்கு விட்டு கொடுக்க வேண்டியிருந்தது. வெளிநாட்டுடன் வர்த்தகம் செய்ய ஒப்பந்த துறைமுகங்களை திறக்க வேண்டியிருந்தது இந்த அபினி போர்களால். ஒப்பந்த துறைமுகங்களுக்குள் செயல்படும் வெளிநாட்டினருக்கு சிறப்பு உரிமைகளை வழங்க வேண்டியிருந்தது. சீனா சிறப்பு உரிமைகள் வழங்க வேண்டியிருந்தது. கூடுதலாக ஆங்கிலேயர்கள் சீனாவில் உள்ள மக்களுக்கு தங்கள் அபினி விற்பனையை அதிகரித்த போது சீன அரசாங்கம் உடந்தையாக இருக்க வேண்டியிருந்தது. அதாவது அவங்களுடைய அபினி வியாபாரத்திற்கு சீன அரசும் உடந்தையா இருக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு மாறியது. ஆங்கிலேயர்கள் சுதந்திர வர்த்தகத்தின் பெயரிலும் சீன
அரசாங்கத்திற்கும் சீன மக்களுக்கும் ஏற்படும் விளைவுகளை பொருட்படுத்தாமல் இதை செய்தனர். இதனால சீன அரசாங்கத்திற்கு என்ன விளைவு வரும், சீன மக்களுக்கு மாணவர்களும் எந்த மாதிரி விளைவுகள்ல போவாங்கங்கிறத பத்தி அது பொருட்படுத்தவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவை வியாபாரம் மட்டும்தான். அதனாலதான் இந்தியாவிலையும் அப்படிதான் பண்ணாங்க. விவசாயிகள் அதை எதிர்த்து கிளர்ச்சி பண்ணாங்க. இண்டிகோ பயிரிடப்பட்டே ஆகணும்னு சொல்லி பண்ணாங்க. இதை எதிர்த்துதான் காந்தியடிகள்லாம் சாம்ரான் சத்தியாகிரகம் மேற்கொண்டார் இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கேயும் நடந்தது. இன்று சீன மாணவர்கள் அபினி போர்களை பற்றி கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், சீனா மீண்டும் ஒருபோதும் தன்னை பலவீனமாகவும் பின்தங்கியதாகவும் மற்ற நாடுகளால் பாதிக்கப்படக்கூடியதாகவும் மாற்ற அனுமதிக்க கூடாது. நம்மளுடைய பலவீனமா நாம் இருக்கக்கூடாது, பின்தங்கி இருக்கக்கூடாது, பாதிக்கப்படக்கூடிய நிலைமையிலிருந்து மாறணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் அந்த 2ஆம் உலகப் போருக்கு பிறகு சீனாவுடைய வளர்ச்சி அபரிவிதமா இருந்தது. ஓகேங்களா. ஒரு பிரிட்டிஷ் வரலாற்று ஆசிரியர் கூறுவது போல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் பல சீனர்களிடம் அபினி போர் பற்றி பேசினால் நீங்கள் விரைவில் கேட்கும் ஒரு சொற்றொடர் என்ன அப்படின்னா, லூவோ ஹூ ஜியூ யாவோ ஐடா. அதாவது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நீங்கள் பின்தங்கி இருந்தால் நீங்கள் அடி வாங்குவீர்கள். ஓகேங்களா. இது உண்மையான வாக்கியம் தானுங்க. யார் ஏழ்மையிலையோ அல்லது பின்தங்கியோ அல்லது பலவீனமா இருக்காங்களோ அவங்க தான் அடி வாங்குவாங்க. இது சீனா நல்லா புரிஞ்சிருந்தது. இப்ப இருக்க சீன மாணவர்கள் நல்லா புரிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இது பொருந்தும். முதல் அபின் போர் 19ஆம் நூற்றாண்டில் நடு பகுதியில் கிரேட் பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா போன்ற மேற்கத்திய ஏகாதிபத்திய சக்திகள் தங்கள் பொருளாதார மற்றும் இராணுவ வலிமையின் மூலமாகவும், பெரும்பாலும் கிறிஸ்துவ மிஷனரிகளின் செயல்பாடுகள் மூலமாகவும், மதத்தை பரப்புவதன் மூலமாகவும் உலகம் முழுவதும் தங்கள் செல்வாக்கை தீவிரமாக விரிவுபடுத்தினர். ஆமாங்க. அதாவது இவங்க முதல்ல பொருளாதாரமும் அவங்க கிட்ட இருக்கிற படைபலமும் அதை வச்சு, பிளஸ் கிறிஸ்துவ மிஷனரிகள் மூலமா, ஏன்னா நாம அந்த ஏழ்மையா பலவீனமா இருக்கிற மக்கள் அவங்க யார் எது சொன்னாலும் நம்பிடுவாங்க. ஓகேங்களா. அதனால அதையும் மைனஸ் பிடிச்சிட்டு தங்களுடைய செல்வாக்கை தீவிரமா விரிவுபடுத்தினாங்க. இந்த நாடுகள் சுதந்திர வர்த்தகம் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டன. மேலும் அவற்றின் இராணுவங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறிவிட்டன. கிரேட் பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்காவுடைய இராணுவம் மிக சிறப்பா இருந்தது. அதனாலதான் மற்ற நாடுகளை பணிய வைக்க முடிஞ்சது. இத்தகைய இராணுவ வலிமையோ அல்லது பொருளாதார வலிமையோ இந்த பின்தங்கிய நாடுகளுக்கு இல்லை. அதுல குறிப்பா சீனாவுக்கும் இல்லை. இந்தியாவும் அப்படிதான் அந்த காலகட்டங்கள்ல இருந்தாங்க. அவர்கள் இத்தகைய கருத்துக்களை மற்றவர்கள் மீது திணிக்க முடியும். ஒரு வகையில் இந்த வெளிநாட்டு ஆக்கிரமிப்பிற்கு பதிலளிப்பதில் சீனா ஒப்பீட்டளவில் திறம்பட செயல்பட்டது. இருந்தாலும் சீனா அதுல ஓரளவுக்கு திறம்பட செயல்பட்டது. ஆனால் அவர்கள்கிட்ட அந்த அளவுக்கு பலம் இல்லை. இன்றைய இந்தியா, பர்மா, தற்போது மியான்மர், மலாயா, இப்போது மலேசியா, இந்தோனேஷியா மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட அதன் அண்டை நாடுகளை போலல்லாமல் சீனா மேற்கத்திய நாடுகளில் முழுமையான முறையான காலனியாக மாறவில்லை. இந்தியா இந்த மேல குறிப்பிட்ட நாடுகள் இருக்கீங்களா, பர்மா, மலாயா, இந்தோனேஷியா, வியட்நாம், இந்த நாடுகளை விட சீனா கொஞ்சம் மேன்மை நிலையில தான் இருந்தது. கூடுதலாக பல நூற்றாண்டுகளாக சீனாவின் கலாச்சாரம், அரசியல் மற்றும் சமுதாயத்தை வடிவமைத்து ஒருங்கமைத்த நம்பிக்கைகளின் அமைப்பான கன்ஃபூசிசம் மத சார்பற்றது. அதாவது ஒரு மதம் ஒரு கடவுள் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது அல்ல. ஓகேங்களா. அதாவது மத சார்பற்று இருந்ததே, ஒரே கடவுள் ஒரே மதம்ங்கிற கொள்கை அதுல இல்லை. ஓகேங்களா. எனவே கிறிஸ்துவம், இஸ்லாம் மற்றும் இந்து மதம் சில நேரங்களில் உலகின் பிற பகுதிகளிலிருந்து இருந்த இடங்களில் அறிவியல் மற்றும் நவீனத்திற்கு ஒரு தடையாக இருக்க வேண்டிய அவசியமில்லாமல் இருந்தது. ஓகேங்களா. ஆனால் மற்றும் ஒரு வகையில் சீனா அதன் வளர்ந்து வரும் தொழில்துறை, வணிகவாதம் மற்றும் இராணுவ வலிமையுடன் நவீன மேற்கு நாடுகளுக்கு பதிலளிப்பதில் திறம்பட செயல்படவில்லை. இருந்தாலும் இந்த மேல சொன்ன
ஒரு சில நாடுகளை விட மேன்மை நிலை இருந்தாலும், ஆனால் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு அந்த பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா நாடுகளுக்கு பதிலளிக்கக்கூடிய நிலைமையில சீனா அப்போதைய நிலைமையில இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம். 19ஆம் நூற்றாண்டு சீனா ஒரு பெரிய, பெரும்பாலும் நிலத்தை அடிப்படையாகக் கொண்ட பேரரசாக தான் இருந்தது. எங்க 19ஆம் நூற்றாண்டுல. சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான அதிகாரத்துவத்தால் நிர்வகிக்கப்பட்டது. அதாவது மன்னராட்சி முறை அங்க இருந்தது. ஓகேங்களா? இந்தியாவுல எப்படி மன்னராட்சி முறை இருந்தது? அவர்கள் சொல்றது தான் ப இது பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும்னு எப்படி இருந்தாங்க, அந்த மாரி தான் சீனாவுலயும் இருந்தது. பல நூற்றாண்டுகளாக பழமையான மற்றும் பழமைவாத கன்பூசிய அரசியல், சமூக மற்றும் பொருளாதார மேலாண்மை கருத்துக்கள் ஆதிக்கம் செலுத்தியது. அவங்களுடைய அரசியலாகட்டும், பொருளாதாரம் மற்றும் சமூகம் ஆகட்டும் எல்லா துறையிலும் கன்பூசிய மதம் தான் மேலோங்கி இருந்துச்சு. இவை அனைத்தும் சீனாவை சில வழிகளில் அன்றைய ஐரோப்பிய சக்தியிலிருந்து வியத்தகு முறையில் வேறுபடுத்தி இருந்தது. ஆமா, ஏன் இந்தியா, மலேசியா, பர்மா, மலாயா இதை விட கூட சீனா வேறுபட்டு தான் இருந்தது. மேலும் அவர்களின் ஆக்கிரமிப்பை திறம்பட சமாளிக்க இது போராடியது. இது பயனற்ற தன்மை சீனாவிற்கு நீண்டகால பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து இருந்தாலும் அதனுடைய சீனாவினுடைய எதிர்ப்பு பயனற்று போனது. ஓகேங்களா? மேலும் நீண்டகால பிரச்சனைக்கும் வழிவகுத்தது. அல்லது குறைந்தபட்ச சமத்துவமற்ற ஒப்பந்தங்கள். ஓகேங்களா? மீண்டும் மீண்டும் வெளிநாட்டு இராணுவ படையெடுப்புகள், பாரம்பரிய உள்நாட்டு கிளர்ச்சிகள் இல்ல பரவிய உள்நாட்டு கிளர்ச்சிகள், உள்நாட்டு அரசியல் சண்டைகள் மற்றும் சமூக எழுச்சிகள் போன்றவற்றுடன் சேர்க்கப்பட்டன. இதனால தான் சீனாவோல கொஞ்சம் முன்னுக்கு வர முடியவே இல்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. 1839 to 42 ஆண்டுகளில் முதல் அபினி போர் 7 சதாப்தங்களுக்குப் பிறகு சீனாவின் 5000 ஆண்டுகால ஏகாதிபத்திய வம்ச அமைப்பின் இறுதியில் சரிவை ஏற்படுத்தவில்லை என்றாலும் ஆசியாவில் அதிகார சமநிலை மேற்கு நாடுகளுக்கு ஆதரவாக மாற்ற உதவியது. அதாவது மேற்கு நாடுகளுக்கு ஆதரவாக மாற்றியது. இருந்தாலும் சீனாவால எதிர்த்து போராட முடியல. அபினியும் மேற்கத்திய நாடுகளின் சுதந்திர வர்த்தக தழுவலும். சாரி, இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. அபினியும் மேற்கத்திய நாடுகளின் சுதந்திர வர்த்தக தழுவலும். முதல் அபினி போருக்கு முந்தைய சகாப்தங்களில் சீனாவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் தெற்கு சீன நகரமான குவாங்சோவை, அதாவது கேண்டன் என்று குறிப்பிடப்படுகிறது, தளமாக கொண்ட கேண்டன் அமைப்பின் எல்லைக்குள் நடந்தது. அதாவது மேற்கத்திய நாடுகளுக்கும் சீனாவுடைய வாணிபம் நம்ம முன்னாடியே படித்தோம். ஐரோப்பிய வருகையில் அப்படின்னா இந்த குவாங்சோ என்கின்ற கேண்டன் துறைமுகம் தான் அந்த மேற்கத்திய நாடுகளுக்கான வாணிபத்திற்காக திறந்து விடப்பட்ட துறைமுகமாக இருந்தது. இந்த அமைப்பின் முந்தைய பதிப்பு சீனாவால் மிங் வம்சத்தின் கீழ் நடைமுறைப்படி இந்த அமைப்பை தொடங்கியது. அதாவது இந்த குவாங்சோ துறைமுகத்தை நகரத்தை கொடுத்தது மிங் வம்சம் தான் கொடுத்தது. மிங் வம்சத்துடைய காலம் 1368 1644. அபினியும் மேற்கத்திய நாடுகளின் சுதந்திர வர்த்தக தழுவலம். ஓகேங்களா? இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. அபினி. ஓகேங்களா? முதல் அபினி போருக்கு முந்தைய சகாப்தங்களில் சீனாவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் தெற்கு சீன நகரான குவாங்சோ அதாவது கேண்டன் என்ற குறிப்பிடப்படுகிறது தளமாக கொண்ட கேண்டன் அமைப்பின் எல்லைக்குள் நடந்தது. அதாவது மிங் வம்ச ஆட்சி காலத்துல இந்த கேண்டன் நகரம் வெளிநாட்டு வர்த்தகத்திற்காக திறந்து விடப்பட்டது. ஓகேங்களா? இந்த அமைப்பின் முந்தைய பதிப்பு சீனாவால் மிங் வம்சத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? மேலும் அதன் மாற்றாக மஞ்சு வம்சம் என்று அழைக்கப்படும் குயிங் வம்சத்தால் மேலும் உருவாக்கப்பட்டது. அந்த கடைசி அரசு வம்சமான மஞ்சு வம்சம் இந்த வர்த்தக நடவடிக்கைகளை கொஞ்சம் விரிவுபடுத்தி உருவாக்கியது. 1757ஆம் ஆண்டில்
குயிங் பேரரசர் குவாங்சோ கேண்டன் மட்டுமே வெளிநாடுகளுடன் வர்த்தகம் செய்ய திறக்கப்பட்ட ஒரே சீன துறைமுகமாகும் அப்படின்னு கூறினார். ஓகேங்களா? குவாங்சோ வர்த்தகம் உரிமம் பெற்ற சீன வணிகர்கள் மூலம் மட்டுமே நடைபெற முடியும் என்றும் உத்தரவிட்டார். அதாவது திடீர்னு இந்த மாதிரி கட்டுப்பாடுகளை சீனா விதித்தது. இதுவும் போருக்கான முக்கிய காரணங்கள் ஒன்றா இருந்துச்சு. இது வெளிநாட்டு வர்த்தகத்தை திறம்பட கட்டுப்படுத்தியது மற்றும் சீன அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருந்தது. இந்த இந்த முறையை ஐரோப்பிய நாடுகள், அதாவது மேற்கத்திய நாடுகள் ஏத்துக்குமா? ஏத்துக்காது. இது போருக்கான சூழ்நிலையை உருவாக்கியது. பல ஆண்டுகளாக கிரேட் பிரிட்டன் இந்த அமைப்புக்குள் 3 நாடுகளின் வர்த்தக நடவடிக்கைகளை நடத்துவதற்காக செயல்பட்டது. இது இந்திய பருத்தி மற்றும் பிரிட்டிஷ் வெள்ளியை சீனாவிற்கும், சீன தேயிலை மற்றும் பிற சீன பொருட்களை பிரிட்டனுக்கும் அனுப்பியது. இந்த துறைமுகங்கள் மூலமாக. ஓகேங்களா? இந்திய பருத்தி மற்றும் பிரிட்டிஷ் வெள்ளியை சீனாவுக்கு கொண்டு வந்தது. அது இந்தியாவிலிருந்து பருத்தி மட்டுமல்ல, அபினி கொண்டு வந்தது, இண்டிகோவை கொண்டு போனது. ஓகேங்களா? சீன தேயிலை மற்றும் பிற சீன பொருட்களை பிரிட்டனுக்கு கொண்டுட்டு போச்சு. தரமான பொருட்கள்லாம் அவங்க நாட்டுக்கு கொண்டுட்டு போயிடுறது. அந்த மாதிரி 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வர்த்தக சமநிலை சீனாவிற்கு பெரிதும் சாதகமாக இருந்தது. ஓகே, எப்போ? 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுல. ஏன்னா சீன அரசர்கள் இந்த வர்த்தக முறையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. அதுதான் காரணம். ஓகேங்களா? ஒரு முக்கிய காரணம், பிரிட்டிஷ் நுகர்வோர் சீன தேயிலை மற்றும் பீங்கான் மற்றும் பட்டு போன்ற பிற பொருட்களுக்கும் வலுவான விருப்பத்தை வளர்த்து கொண்டனர். அது மட்டும் இல்லாம இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு சீனாவினுடைய தேயிலை, டீ, பீங்கான் மற்றும் பட்டுக்கு அவங்க ரொம்ப விருப்பப்பட்டாங்க. எப்படி நம்மளுடைய மிளகு தமிழ்நாட்டிலிருந்து ரோமபுரிக்கு போய் ரோமானிய பேரரசுடைய வீழ்ச்சிக்கு காரணமான அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றதோ அந்த மாதிரி. ஓகேங்களா? ஆனால் சீன நுகர்வோர் பிரிட்டனில் உற்பத்தி செய்யப்பட்ட எந்த பொருட்களுக்கும் விருப்பம் இல்லை என்றனர். ஓகேங்களா? இதனால பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் சீனாவில் விற்பனை ஆகல. ஓகேங்களா? இது ஒரு காரணம். இந்த வர்த்தக ஏற்றத்தாழ்வு காரணமாக பிரிட்டன் அதன் விரிவடைந்து வரும் சீன பொருட்களை வாங்குவதற்கு பணம் செலுத்த வெள்ளியை பயன்படுத்த வேண்டியிருந்தது. அதாவது வெள்ளியை சீனாவிற்கு கொடுக்க வேண்டியிருந்தது பிரிட்டன். பொருளுக்கு மாற்று இல்லாமல் போயிடுச்சு. அதனால பிரிட்டனுக்கு தான் நஷ்டமாகும் இப்போ. இல்ல 1700களின் பிற்பகுதியில் பிரிட்டன் பருத்தியை இந்தியாவில் விளையும் அபினி மூலம் மாற்ற முயற்சித்தது. பொருளாதார ரீதியாக இது பிரிட்டனுக்கு ஒரு வெற்றிகரமாக அமைந்தது. அதாவது பிரிட்டன் பருத்தியை இந்தியாவில் விளையும் அபினி மூலம் மாற்ற அமைத்தது. அதாவது இந்தியாவில் விளையும் அபினியை கொண்டு வந்தாங்க சீனாவுக்கு. 1820களின் வர்த்தக சமநிலை பிரிட்டனுக்கு சாதகமாக அமைந்தது. ஏன் அப்படின்னா அபினியை சீனாவுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இது ஒரு முக்கிய காரணம். இப்போது சீனர்களே வெள்ளியால் பணம் செலுத்த வேண்டி இருந்தது. சீனர்கள் என்ன பண்ணாங்க? வெள்ளி பணத்தை பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொடுத்து அபினியை வாங்கினாங்க. ஓகேங்களா? இதனால கொஞ்சம் கொஞ்சமா அபினி சீன மக்களிடையே ஒரு அடிமைத்தனம் மாதிரி அவங்க அந்த அபினிக்கு மாறிட்டாங்க. அபின் கசையும் லாபமும். ஓகேங்களா? சீனாவில் ஆங்கிலேயர்கள் விற்ற அபினி பாப்ரஸ் செடியின் சாற்றில் இருந்து தயாரிக்கப்பட்டது. அதாவது பாப்பின் இருக்கு, பாப்ரஸ் செடியிலிருந்து தயாரிக்கப்பட்டது. மேலும் பல நூற்றாண்டுகளாக சீனாவிலும் யுரேசியாவின் பிற பகுதிகளிலும் மருத்துவ நோக்கங்களுக்காகவும் சில சமயங்களில் பொழுதுபோக்கு நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்தப்பட்டது. பாருங்க, அபினி ஆரம்பத்துல இதை ஒரு மருத்துவ நோக்கத்துக்காகவும் சில சமயங்கள்ல பொழுதுபோக்குக்கு பயன்படுத்தினாங்க. ஓகேங்களா? 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் பெரும் பகுதியை ஆங்கிலேயர்கள் காலனித்துவப்படுத்திய பிறகு கிழக்கு ஆசியா மற்றும் இந்தியாவுடனான வர்த்தகத்தை பயன்படுத்தி கொள்ள உருவாக்கப்பட்ட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம், குறிப்பாக கிழக்கு இந்திய மாகாணமான வங்காளத்தில் அபினி வளர்ப்பதிலும் பதப்படுத்துவதிலும் பெருமளவில் முதலீடு செய்தன. அதாவது அபினி அதிகமா இந்தியாவில் எங்க வளர்ந்ததுன்னா வங்காளம்.
இத வங்காளத்துல என்ன பண்ணாங்க? சீனாவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஓகேங்களா. தங்களுடைய லாப நோக்கத்துக்காக ஒன்லி லாபம் மட்டுமே அவங்க எதிர்பார்த்தாங்க. மக்கள் எப்படி போனா என்ன? மாணவர்கள் எப்படி போனா என்ன? அப்படிங்கிறத பத்தி அவங்களுக்கு கவலையே இல்ல. அதே மாரி தான் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுலயும் இந்த முறைய தான் இத எதிர்த்து தான் பல கற்றறிந்த அறிஞர்கள் இந்தியாவுடைய கற்றறிந்த அறிஞர்கள் அதை எதிர்த்து மக்களிடையே புரட்சிய கொண்டு வந்தாங்க. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அதிகமான சீனர்கள் பிரிட்டிஷ் அபினியை அபினியை ஒரு பொழுதுபோக்கு மருந்தாக புகைக்கத் தொடங்கினர். எப்போ 19ஆம் நூற்றாண்டுல. இதற்கு முன்னாடிய நூற்றாண்டுல என்ன பண்ணாங்க? மருத்துவ நோக்கத்திற்காகவும், சில பொழுதுபோக்காகவும் பயன்படுத்தினாங்க. ஆனா 19ஆம் நூற்றாண்டுல முழுக்க முழுக்க அதாவது பொழுதுபோக்கு மருந்தாக புகைக்கத் தொடங்கினர். ஆனால் பலருக்கு பொழுதுபோக்கு என்று தொடங்கி போதை விரைவில் தண்டனைக்குரிய போதைப் பொருளாக மாறியது அபினி. இ இது அதாவது எந்த ஒரு மருந்தும், விருந்தும் 3 நாளைக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாரி மருந்தே அதிகமான என்ன ஆகிடும்? விஷமா மாறிடும். அது கெட்ட பழக்கமா மாறிடும். அபினி இது தப்பா இருக்கு. அபினி உட்கொள்வதை நிறுத்திய பலர் குளிர், குமட்டல் மற்றும் பிடிப்புக்கள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டனர். ஓகேங்களா? அதனால பாதிக்கப்பட்டாங்க. மேலும் சில சமயங்களில் போதையிலிருந்து மீள்வதால் இறந்தனர். இப்ப கூட நம்ப ஊர்லயும் அந்த மாரி தான். போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க, அது இல்லன்னா கை, கால் உதறும், தலை வலிக்கும், பித்து பிடிச்ச மாரி இருப்பாங்க இல்லைங்களா? இதே நிலைமை தான் சீனாவுல அந்த காலத்துல இருந்தது. அடிமையானவுடன் மக்கள் போதைப் பொருளை தொடர்ந்து பெறுவதற்கு பெரும்பாலும் எதையும் செய்வார்கள்னர். அதாவது அப்படி செய்யும்போது சண்டை, பிரச்சனை, கொலை, கொள்ளை அப்படிங்கிற பல உள்நாட்டு பிரச்சனைகள் சீனாவுல அதிகமானது. அபினி அபினி ஒரு கடுமையான சமூக பிரச்சனையாக மாறி வருவதை சீன அரசாங்கம் உணர்ந்தது. மேலும் 1800ஆம் ஆண்டில் அபினி உற்பத்தி மற்றும் இறக்குமதி இரண்டையும் தடை செய்தது. சீன அரசு தடை செய்தது. 1813ஆம் ஆண்டில் அபினி புகைப்பதை தடை செய்து குற்றவாளிகளை 100 முறை அடிக்கும் தண்டனையை வழங்கியது. இதனால மக்கள் திருந்துவாங்களா அப்படின்னு அரசாங்கம் நினைத்தது. மன்னர் ஆட்சி தான் அங்க நடந்தது. அப்ப அரசாங்கம் நினைத்தது. இது எல்லாமே அபினி போருக்கான காரணங்கள்ல இருக்கு. சீனாவில் புகைத்தல். இதற்கு பதிலளிக்கும் விதமாக பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் சீனாவிற்கு போதைப் பொருளை கொண்டு செல்ல தனியார் பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க வர்த்தகர்களை வேலைக்கு அமைத்தது. இப்போ நிறைய வர்த்தகம் பண்றாங்க. அவங்களுக்கு தேவை வர்த்தகம் மட்டும்தான். மக்கள் எப்படி போனா என்ன? ஓகேங்களா? அதுக்காக பணியில் அமர்த்தவர்கள் பாருங்க. தனியார் பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க வர்த்தகர்கள் அதில் ஈடுபட்டாங்க. சில கடத்தல்காரர்கள் குவாங்சோ கடற்கரையில் நங்கூரமிட்ட பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க கப்பல்களில் இருந்து அபினியை வாங்கி சில சீன இடைத்தரகர்களின் வலையமைப்பு மூலம் சீனாவிற்குள் விநியோகித்தனர். ஒரு சில லாபத்துக்காக சீன இடைத்தரகர்களே அந்த அபினியை வாங்கி பணத்துக்காக தான் நாட்டுல கொண்டு போய் விற்க ஆரம்பிச்சாங்க. 1830 வாக்கில் 100க்கும் மேற்பட்ட சீன கடத்தல்காரர்களின் படகுகள் அபினி வர்த்தகத்தில் ஈடுபட்டன. எத்தனை? 100க்கும் மேற்பட்ட. 1834ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் பிரிட்டிஷ் அபினி மீதான ஏகபோகத்தை இழந்தபோது இது ஒரு நெருக்கடி நிலையை அடைந்தது. 1833 கிழக்கிந்திய கம்பெனி BICE அபினி மீதான ஏகபோகத்தை இழந்தது. 1833ல இதை முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்தியாவினுடைய அந்த அரசியலமைப்பு இதுலையும் இதை படிச்சிருப்போம். ஓகேங்களா? இழந்தபோது ஒரு நெருக்கடி நிலைமை வந்தது. வாடிக்கையாளர்களை பெற போட்டியிட்ட வியாபாரிகள் தங்கள் விற்பனை விலையை குறைத்தனர். இது சீனாவில் அதிகமான மக்கள் அபினி வாங்குவதை எளிதாக்கியது. இதனால் மேலும் பயன்பாடு மற்றும் சேர்க்கை பரவியது. பாருங்க, அவர்களுடைய வாணிபம் பெருகணுங்கிறதுக்காக எவ்வளவு விஷயங்களை செய்யறாங்க. 1810 முதல் 1838 வரையிலான 30 ஆண்டுகளுக்குள் சீனாவிற்கு அபினி இறக்குமதி 4500 பெட்டிகளில், அதாவது மருந்தை அனுப்பி பயன்படுத்தப்படும் பெரிய கொள்கலன், இது 40,000ஆக அதிகரித்தது. எப்போ? ஒரு 30 ஆண்டுகளுக்குள்ளேயே.
சீனர்கள் அதிக அதிக அளவில் இறக்குமதி செய்யப்பட்ட அபினிகளை உட்கொண்டதால் அதற்கு பணம் செலுத்த வெள்ளியின் வெளியேற்றம் அதிகமானது. ஏன்னா இறக்குமதி பண்ணால் அதுக்கான பணத்தை செலுத்தணும் இல்லைங்களா, அதுதான் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய செல்வம் வந்து பணம் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு போச்சு. 1820களின் பிற்பகுதியில் சுமார் 2 மில்லியன் அவுன்ஸ்களிலிருந்து ஒரு சதாப்தத்திற்கு பிறகு 9 மில்லியன் அவுன்ஸ்களாக அதிகரித்தது. பாருங்க எவ்வளவு மலமளன்னு அதிகரிச்சுட்டு வந்தது. 1831ஆம் ஆண்டில் அபினி வர்த்தகர்கள் உள்ளூர் சட்டங்களை மீறுவதாலும் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் கடத்தலை அதிகரிப்பதாலும் ஏற்கனவே கோபமடைந்த சீன பேரரசர் தனது இராணுவம் மற்றும் அரசாங்க உறுப்பினர்கள் ஓகேங்களா, அதாவது மாணவர்கள் உட்பட அபினி புகைப்பதில் ஈடுபட்டிருப்பதை கண்டுபிடித்தார். அதாவது அப்ப சீன அரசர் வந்து இதை எப்படியாவது கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக கொண்ட கொள்கையை கொண்டு வருவார். ஆனா இருந்தாலும் அது அதிகமாகிட்டு தான் போச்சு. ஓகேங்களா, சீன பேரரசர் வந்து தங்களுடைய சீன நாட்டை சேர்ந்த வர்த்தகர்களாலேயே வந்து இராணுவம் மற்றும் அரசாங்க உறுப்பினர்கள் மாணவர்கள் உட்பட அபினி புகைப்பதில் ஈடுபட்டு இருப்பதை வந்து அவர் கண்டறிந்துருவார். ஓகேங்களா, கண்டறிஞ்சிட்டாரு. இப்போ அதை வந்து தடுக்கணும் இல்லைங்களா, அவர் தடுக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போதுதான் வந்து இந்த மாதிரி அதாவது அந்த தடுக்கும்போது பிரிட்டிஷை தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யும் போது பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணும் வந்து ஏதடா நம்மளுடைய வியாபாரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக அதை தீவிரப்படுத்துவாங்க. இந்த இடையில நடந்தது தான் வந்து அபினி போரா மாறியது. இப்போ நாம எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து அபினி போருக்கான காரணங்கள் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி பார்த்துடலாம். அபினி போர்கள், இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. அபினி போர்கள், அபினி போர் 2 அபினி போர் நடக்கும். 1839 டு 1842 வரைக்கும் ஒன்றும், 1856 முதல் 1860 வரை ஒன்றும் நடக்கும். ஓகேங்களா, இதுல வந்து முதல் அபினி போர் வந்து கிரேட் பிரிட்டன் வெர்சஸ் சீனாவுக்கு இடையில நடக்கும். 1839 நவம்பர்ல நடக்கும். ஓகேங்களா, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது அபினியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஐரோப்பியர்கள் வந்து சீனாவுக்குள்ள கொண்டு போவாங்க. ஆனா அது வந்து எதுக்காக அப்படின்னா மருத்துவ நோக்கத்திற்காகவும் சில பொழுதுபோக்காகவும் ஆரம்பத்துல பயன்படுத்தினாங்க. அதுவே மிக அதிக பயன்பாடு அதிகமாகி மக்கள் வந்து அதற்கு அடிமையாக ஆரம்பிச்சாங்க. ஆனால் தன்னுடைய வியாபாரத்திற்காக பிரிட்டன் வந்து அதிகமான வந்து அபினிய வந்து அதாவது இந்தியாவில் இருந்தும் சரி மற்ற குடியேற்ற நாடுகள் இருந்தும் சரி அபினியை வந்து என்ன பண்ணாங்க, சீனாவில் கொண்டு போய் இறக்குனாங்க. ஓகேங்களா, இதற்கு சீன அரசாங்கம் ஒரு சில கட்டுப்பாடுகளை விதித்தாலும் ஆனா அதற்குள்ளேயே சீன அரசு கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு முன்னாடியே வந்து இந்த சீன மக்கள் வந்து நிறைய பேர் மாணவர்கள் உட்பட தொழிலாளர்கள் இராணுவ வீரர்கள் உட்பட அனைவரும் அதற்கு அடிமை ஆயிட்டாங்க. ஓகேங்களா, இந்த அபினியும் மேற்கத்திய நாடுகளின் சுதந்திர வர்த்தகம் தழுவலும் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து வாணிபம் ஓரளவுக்கு லிமிட்டா போயிட்டு இருக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் சீனாவுக்கும் இடையில. ஆனா கொஞ்சம் அதிகமான பிறகு பிரச்சனைகள் அதிகமாச்சு. இந்த சீனாவில் வந்து ஐரோப்பிய நாடுகளை வந்து குவாங்சோ அல்லது கேண்டன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து எல்லைக்குள்ள வந்து வாணிபம் செய்ய அனுமதித்த அரசு வம்சம் மிங் அரசு வம்சம் தான் அனுமதித்தது. அது வந்து வாணிபத்திற்காக அனுபவித்தது. ஆனா அவங்களுக்கு எப்படி தெரியும் வந்து தங்களுடைய நாட்டையே வந்து அடிமையாக்கி தவறான பழக்கங்களுக்கு கொண்டு வருவாங்கன்னு. ஓகேங்களா, ஆனா அதை வந்து அவங்க எதிர்பார்க்கல. அபினி கசையும் லாபமும் அதாவது 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சுமூகமா போயிட்டு இருந்தது. 19ஆம் நூற்றாண்டுல முற்பகுதியில அதிகமான சீனர்கள் பிரிட்டிஷ் அபினியை ஒரு பொழுதுபோக்கு மருந்தாக புகைக்க தொடங்க ஆரம்பிச்சாங்க. இது ரொம்ப முக்கியம். இதனுடைய காரணமாக இதை கட்டுப்படுத்துவதற்காக மஞ்சு அரசாங்கம் சில வழிமுறைகளை மேற்கொண்டது. அபினி போரில் சென்று முடிந்தது. அதுக்கப்புறம் நாம அடுத்த வீடியோவில் பயனர்கள் வெர்சஸ்
புசர்கள் விவாதம். அதாவது அபினி போரை வந்து கட்டுப்படுத்துவதில், அபினி போர் ஏற்படுறதுக்கு முன்னாடி அபினி வியாபாரத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஆன நடவடிக்கைகளை எடுக்கும்போது அதில் அதிகாரிகளுக்கிடையே 2 பிரிவுகள் வரும். அதுதான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். அப்புறம் அபினி போரின் விளைவுகள், விளைவுகளை பற்றி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.